ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் நம்முடைய அருமை நேசருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகவும் அருமையாக கூட்டிச் சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகரான கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் உன்னத பாட்டு அப்படிங்கிற பாடம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவரை நம்ம 2 அதிகாரங்கள் முடிச்சிருக்கோம் இந்த ஒரு பர்டிகுலர் புக்கில். ஸோ இந்த வாரத்தில் சாப்டர் 3க்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். ஸோ சாப்டர் 3க்குள்ளே கடந்து செல்றதுக்கு முன்னாடி இந்த 2 அதிகாரங்களில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நம்ம மெடிடேட் பண்ணலாம். என்ன விஷயம் கற்றுக்கிட்டோங்க 2 அதிகாரங்களில்? இந்த 2 சாப்டரில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியை நம்மளும் இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக, இல்லை எப்படி இருக்கணும் நம்ம அவர் கூட அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக பார்த்தோம். அவருடைய அன்பு எப்படி ஒரு மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி தன்னை ஒரு கற்புள்ள கன்னிகையாக பாதுகாத்துப்பாங்களோ, அதே போல் இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட நாம் இந்த பூமியில் கரைபடாமல் ஒரு கற்புள்ள கன்னிகை மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொரு ஆங்கிள்லையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் எஸ்பெஷலி செகண்ட் சாப்டர் வரும்போது ஒரு லீலி புஷ்பத்துக்கு அவர் ஒப்பிட்டு பேசினார்னு பார்க்குறோம். ஸோ இப்படி அநேக விஷயங்கள் கொடுத்து செகண்ட் சாப்டரோட எண்டிங்கில் என்ன கண்டுபிடிச்சோன்னா, இயேசு கிறிஸ்துடைய செகண்ட் கம்மிங் வரும்போது ராஜ்யத்தை உடைச்சிட்டு வரார், மலைகள் மேல் துள்ளி குதிச்சு வந்தார்னு பார்த்தோம். அவர் அப்படி வந்த பிறகு அவருடைய பரிசுத்தவான்களை உயிர் தெழுப்பினார் அப்படிங்கிறத படித்தோம். ஸோ அது மட்டும் இல்லாது இஸ்ரேல் ஜனங்களை ஒரு புறம் கூட்டி சேர்த்து அவருடைய ரூலிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக படிச்சிட்டோம். ஸோ மறுபடியும் 3rd சாப்டரில் சபை என்ன ஒரு காரியம் பண்ணுது அப்படின்னா, இந்த 3rd சாப்டரில் இப்போ 5 வசனங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் 5 வசனம் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் 1st verseலிருந்து இந்த 3வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் ஒரு செட்டு. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள் டைரெக்டாக கிறிஸ்துவும் சபையும் லைவாக மீட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம பின்னாடி வரும். ஸோ இந்த 3rd சாப்டரில் எப்படி ஆரம்பிக்குன்னா, 2 விதமான வியூ இருக்குது. வியூ எப்படி சொல்லாங்க தமிழில்? ஸோ 2 விதமான இந்த விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் கண்ணோட்டத்தில். ஒன்று பாஸ்ட் சர்ச் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு விஷயம், அதுதான் சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம். பட் கடைசியாக கன்க்ளூட் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற நிலைமை ப்ரொஃபட்டிக்கலாக இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம முன்னாடியே பார்த்தோம். எருசலேமின் குமார்த்திகள் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெயர் சபைக்கும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். டைரெக்டாகவே இன்றைக்கி இஸ்ரேல் ஜனத்துக்குள்ளே என்ன விஷயம் நடந்துகிட்ருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் ஒரு வசனத்துக்குள்ளே நம்ம போகலாம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் வசனம் 1. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. ஸோ இப்போ அவருடைய சபை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கான், அந்த டைமில் நம்ம இயேசு கிறிஸ்துவை தேடுறோம். அதாவது ஒட்டுமொத்த சபை இயேசு கிறிஸ்துவ தேடி இருக்காங்க. அந்த ராக்காலத்தில் தேடும்போது இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண முடியலன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், சபையும் கிறிஸ்துவும் இன்னும் லைவாக மீட் பண்ணிக்கவே இல்லை, பேசிகிட்டு இருக்காங்க மன ரீதியாக. இப்போ சபை என்ன ஒரு வார்த்தை சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு ராக்காலம் இருக்குது, அந்த ராக்காலத்தில் நான் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடினேன், பட் என்ன பண்ண முடியல, என்னால் அவரை பார்க்க முடியல. ஸோ பைபிளை பொறுத்த வரைக்கும் ராக்காலம்னா எப்படி எடுத்துக்கலாங்க? ஸோ கிரிகை செய்ய முடியாத ஒரு காலம் ஒரு புறம், உபத்திரவ காலம்னு ஒரு புறம் எடுத்துக்கலாம். ஸோ முதல் விஷயம் நீங்கள் சொன்ன அதே தான் போட்டிருக்கேன். வாசிக்கலாம். சங்கீதம் 130ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 130ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஸோ இங்கே அவருடைய பரிசுத்தவான்கள் கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னா, என்னைக்கு விடியும் அப்படின்னு யார் காத்துட்டு இருப்பாங்க? ஸோ நைட்டில் வாட்ச்மேன் டியூட்டி முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்கள காட்டிலும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்படி இருக்காங்களா, ரொம்ப எப்போ அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும், சொல்லப்போனால் கிங்டம் எப்போ ரிவீல் ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வையிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒப்பிட்டு சொல்லுது. ஸோ அந்த ராக்காலம் என்ன அப்படின்னா, டார்க் ஏஜஸ் ஃபர்ஸ்ட் வியூ. ஸோ டார்க் ஏஜஸ் எந்த காலங்க சபையின் சரித்திரத்தில்? அந்த டைம் லைன் கேட்டேன் நான். சரி, ஓகே, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 காலம் பார்த்துருக்கோம். அந்த 1000 அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் 10th centuryக்கு அப்புறம் இன்பிட்வீன்லலாம் அந்த காலம் வருது. ஸோ இந்த டைமில் தான் சபை என்ன பேசுதான், இது ஹிஸ்ட்ரி.
ராக்காலங்களில் என் நேசரை நான் தேடினேன். எங்கிருந்து தேடினாங்க சொல்லுதுன்னா, படுக்கையிலிருந்து எழுந்து. ஸோ சபைக்குன்னு ஒரு ஃபெய்த் இருந்துச்சு. படுக்கைனா விசுவாசம், நம்ம வசனம் படிக்கிறோம், போர்வை 10 ஒரு வசனம். ஸோ எழுந்து என்ன பண்ணுது, அந்த டைமில் இயேசு கிறிஸ்துவ தேடி இருக்காங்க உண்மையான பரிசுத்தவான்கள். பட் என்ன பண்ண முடியலன்னா கிடைக்கல. ஸோ இன்னைக்கு பார்க்குற அந்த 5 வசனங்கள் நான் வந்து ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், ஓகேங்களா? அதில் இருக்கிறது தான். இப்போது மணவாளனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சபை. அவர் சவுண்டெல்லாம் கேட்குறதெல்லாம் படித்தோம். இப்போ அப்படியே தூங்கிட்டு இருக்கு. திடீர்னு யார் எந்திரிப்பா நைட்டில்? கொஞ்சம் விடியற் காலத்துக்கு முன்பாக பெண்கள் எந்திரிப்பாங்க, அது ஒரு வகை. அதுதான் வாட்ச்மேன் நம்ம வசனம் பார்த்தோம், அவங்க தூங்கவே மாட்டாங்க. இப்போது திடீர்னு அந்த அம்மா எந்திரிச்சு என்ன பண்ணுதான், சூலமித்தி பயங்கரமான ஒரு ஆசை, இல்லை அவர் வந்து என்ன கூப்பிட்ற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் அவரை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எங்கே போகிறோன்னு தெரியல, வீட்டிலலாம் தேடுது. மணவாளன் நேசரை காணோம். எந்திரிச்சு அர்த்தராத்திரியில் என்ன பண்ணுதுன்னா, விடியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் முன்னாடி தெருவில் ஓடுது. போகிற வழியில் தேடி தேடி பார்க்குது. யாராவது தொலைஞ்சு போயிட்டு அப்படி தான் இல்லைங்களா? தேடி தேடி பார்க்குது. நேசர் இயேசு கிறிஸ்து கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு ஒரு சுச்சுவேஷனில் வாட்ச் டவர் காவலாளிகள் இருப்பாங்க இல்லைங்களா, காவற்காரர்கள், அவங்கள போய் இந்த அம்மா பார்க்குது. என்னுடைய நேசரை பார்த்தீங்களா, நான் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வாயே பேச மாட்டேன்றாங்க. வசனம் அப்படி தான் இருக்கு, அவங்க எதுவுமே சொன்ன மாதிரி இல்லை. அவங்கள கடந்து கொஞ்சம் தூரம் போனோன்னே ஆப்போசிட்டில் மணவாளனை பார்க்குறாங்க. எப்படி இருக்கும் அந்த சீன்? கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அவர் கூட போய் சேரணும், இதுதான் நம்ம வாழ்க்கையோட ஒரு கோல்னு சொல்லலாம். இந்த டைமில் அவரும் நம்மளும் இருந்தால் எப்படி இருக்கும், அவரோட நம்ம இருந்தால் எப்படி இருக்கும், அந்த உறவுங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுது. ஸோ நேராக கடைசியாக போகிறாங்க. அந்த அம்மா மணவாளனை மீட் பண்ணுறாங்க. மணவாளனை மீட் பண்ணோன்னே உடனே மணவாளன் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் தான் என்னை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணணும், அப்படி தான் அந்த வசனம் வருது. என் தாயினுடைய வீட்டுக்கு நான் அவரை விடவே இல்லை, அவரை பிடிச்சிக்கிட்டேன். என்னை அவர் எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து விடுற வரைக்கும் நான் அவரை பிடிச்சிட்டே கை பிடிச்சிட்டே நான் வந்தேன். அவர் வந்து விட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்து கிறிஸ்து சொல்கிறார். அதுலேயும் 2 வியூ பார்க்க போகிறோம். ஸோ எருசலேமின் குமாரத்திகளே, அவங்க இருக்காங்க வீட்டில், எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் தயவு செஞ்சு அவளை என்ன பண்ணாதீங்க, நீங்கள் எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதோட இந்த 5 வசனம் முடியுது. சரி, இப்போ முதல் வசனம் நம்ம திரும்ப வாசிக்கலாம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் வசனம் 1. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். ஸோ இப்போ சபை சொல்லுது, ராக்காலத்தில் என்னுடைய படுக்கையில், அந்த சபையின் சரித்திரத்தில் என் நேசரை நான் தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. ஸோ அப்படி தேடியும் என் நேசரை என்னால் பார்க்க முடியல. அதான் பார்த்தோம் இருண்ட காலப்பகுதி. ஸோ இருண்ட காலப்பகுதியில் சபை இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தாங்க, அவரை மீட் பண்ணணும், அவரை தேடினாங்க. பட் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அந்த டைமில் அவருடைய செகண்ட் ப்ரெசன்ஸ் இல்லைன்னு பார்க்குறோம். ஸோ அதே டார்க் ஏஜஸ்க்கு இன்னொரு விஷயம் கூட கொடுக்கலாம். இது நம்ம கடைசியாக பார்க்கலாம், எப்படி அந்த ராக் காலங்கிறது இன்னைக்கு நம்ம இருக்கிற காலத்துக்கு சூட் பண்ண முடியும். ராக் காலம்னா நீங்கள் சொன்னீங்க உபத்திரவம்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம எங்கே இருக்கோம், மகா உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகலை, ஆல்மோஸ்ட் உபத்திரவ காலத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த டைம்லையும் நமக்கு சூட் பண்ண போகிறோம். இதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ அப்படி தேடியும் சபையினால் இயேசு கிறிஸ்து கண்டுபிடிக்க முடியல ஹிஸ்ட்ரியில், டார்க் ஏஜஸில். அதுக்கப்புறம் சபை என்ன பண்ணுச்சு? 2ஆம் வசனம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. ஸோ இந்த அம்மானால மனசு தாங்க முடியல, காணணுன்னு பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு நேராக எங்கே ஓடுதான்? யாராவது நைட் டைமில் எந்திரிச்சு ஓடுவாங்களா இந்த மாதிரி தலைதிரிக்க? யார் தான் ஓடுவாங்க? அது அவங்கள விட ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் தான் ஓடுவாங்க. புரியுற மாதிரி உதாரணம் சொல்கிறேன். நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் நமக்கு சூட் ஆகாமன்னு தெரியல, இருந்தாலும் இமேஜின் பண்ணிக்க, ஒரு 10 பவுன் செயின் நம்ம கழுத்தில் போட்டு கல் விழுந்துச்சு. நைட்டு 3:30 மணிக்கு ஞாபகம் வருது. என்ன பண்ணுவோம்? சகோதரர்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் அங்கே கேளுங்க அப்படின்றாங்க. ஜென்ரல் சாதாரண ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, டைமெல்லாம் இப்போ வாட்சே கண்ணுக்கு தெரியாது, லைட் இருக்கா இல்லை எந்திரிச்சு தலை தெறிக்க ஓடி போய் பிடிப்போம். சாதாரண ஒரு விஷயம். அதுக்கே நீ இந்த உலக பிரகாரம் மனுஷங்களை இப்படி பார்க்கும்போது, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சபை இயேசு கிறிஸ்து எப்படி பார்ப்பாங்க? எந்திரிச்சு ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்கன்னா, நகரத்தின் வீதிகளிலும். ஸோ இங்கே சொல்லப்பட்ட நகரம் எருசலேம்.
ஸோ இது அப்படியே நம்முடைய காலப்பகுதிக்கு இந்த எருசலேம் எதுக்கு கம்பேர் பண்ணுறோம்னா, வியூ நம்பர் 1ல் எதுக்கு கம்பேர் பண்ணுறோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலம். ஏன்னா எருசலேமின் குமாரத்திகளை நம்ம பெயர் சபைக்கு ஒப்பிடுறோம். அப்போ இந்த நகரம் அப்படிங்கிறது எருசலேம். ஸோ இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வீதியிலையும் தெருக்களையும் ஓடுறோம். அங்கே போய் என் ஆத்ம நேசரை தேடுவேன். தேடணுமா இல்லைங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைகளையும் கால்களையும் சொல்ல முடியாது, கைகளை உயர்த்தி வானத்தை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு போராடணும். இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமை, அது வல்லமைன்னா சொன்னோம். நோ ரிசல்ட். அங்கே போய் தேடுவேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. ஸோ அந்த வீதி மற்றும் அந்த தெரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த நகரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாபிலோன், த கிரேட் பாபிலோன் சொல்லலாம், மகா பாபிலோன். அங்கே நம்ம போய் தேடுறோம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே தான் ஃபர்ஸ்ட் இருந்தோம். சபை கண்டுபிடிச்சிட்டோமா? அங்கே இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த நகரத்துக்குன்னு ஒரு சில வீதி இருக்குது. ஸோ அவங்களுடைய வீதி என்னென்னா, அங்கிருந்து மகாபாபிலோன்லேருந்து வெளியே வரக்கூடிய சின்ன சின்ன சபைகள், ஸோ ப்ரொட்டஸ்டன்ஸ். ஸோ இதுக்குள்ளெல்லாம் நம்ம பூந்து போய் பார்க்குறோம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்காரான்னு தேடணும். வந்துட்டாரான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுங்களா? ஏன் கண்டுபிடிக்க முடியல அவர் வந்துட்டாருங்கிறது? நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, அங்கே இயேசு கிறிஸ்துக்கு இருக்கக்கூடிய எந்த விஷயம் அவங்ககிட்ட இல்லை. வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. ஸோ இப்படி பேய்களுடைய காவல் வீட்டில் போய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னு அங்கே போய் தேட முடியுமா? அதான் சபை எருசலேம் அந்த சிட்டிக்குள்ளேயும் அந்த ஸ்ட்ரீட்குள்ளேயும் போகிறது இங்கே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, உண்மையான அவருடைய பிள்ளைகள். ஏன்னா சாங்ஸ் ஆஃப் சாலமோன் இது எல்லாமே 7th சர்ச் காலத்தில் தான் ரிவீல் ஆகுது. அதுக்கு முன்னாடி பைபிளே இல்லை. இந்த டைமில் ஃபஸ்ட்டு அவருடைய பிள்ளைகள் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, டார்க் ஏஜஸ் விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி பாபிலோனுக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படிங்கிறத தேடுறாங்க. அவரை நான் பார்க்கணுன்ட்டு எந்திரிச்சு வாஞ்சியாக ஓடுறாங்க. பட் நோ ரிசல்ட். ஏன்னா அவங்க தேடின நகரத்துக்குள்ளே என்ன இருக்கா, பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. அசுத்த ஆவி இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து பற்றி கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் முடியாது? ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ அங்கே எந்த விஷயமுமே இயேசு கிறிஸ்துவ குறித்து அவருடைய செகண்ட் கமிங் குறித்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் அதில் இருக்கிற வீதி மாதிரி இருக்கிற ப்ரொட்டஸ்டன்ஸ் இன்னைக்கு எவ்வளவோ பிரிவுகள் இருக்கு, எவ்வளவோ சபைகள் இருக்கு. நம்ம எல்லாரும் ஏறக்குறைய அந்த ஒரு டினாமினேஷன்ல தான் வெளியே வந்திருக்கோம் இந்த 7th சர்ச் டைம் பீரியட்ல. அங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால நம்முடைய நேசர் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. இது ஒன்றும் ஒரு சில வருஷங்களில் கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்னைக்கு இருக்கிற யூதா கோத்திரம் இருக்கு இல்லைங்களா, யூத ஜனங்கள், அவங்களுக்கு ஒப்பிட்டு அவர் பேசின ஒரு வார்த்தை. ஏன்னா அவங்களும் கீழ்ப்படியாமையில் போனாங்க. எரேமியா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ இன்னைக்கு இருக்கிற அதே கிறிஸ்தவ மண்டலம் மாதிரியே அன்னைக்கு இருக்கிற யூதா புத்திரர் வந்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். சோ பொருந்துதுங்களா? தேவன் பாபிலோன் அப்படிங்கிறவங்ககிட்ட ஒரு பொற்பாத்திரம் கொடுத்தார். என்ன பண்ணிட்டாங்க அவங்க? அதுல மது ஊத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. தவறான போதனைகள் அப்படிங்கிறது. அதான் சொல்றாரு, என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை. அன்னைக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் உண்மையானமே அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாங்க. நம்ம எஸ்ஐகள்ல படிக்கிறோம் இல்லைங்களா, ஏதோ புறஜாதி கடவுளுடைய அந்த சிலைகள் அந்த டிராயிங்ஸ்லாம் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் ட்ரா பண்ணி வச்சுட்டு தொழுது கொண்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ என் ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதில் வைத்தார்கள். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் மாதிரியே அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இன்னொரு வசனம், அதனால தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, 34ஆம் வசனம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும்
மணவாட்டியின் சத்தத்தையும் So, ஓய பண்ணுவேன். the true bride உடைய 6th சர்ச் வரைக்கும் இருக்கிற எந்த சவுண்டும் கேட்காது. தேசம் பாழாகும். ஸோ மணவாளன் சவுண்டே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு என் நேசரை நான் தேடுவேன் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுமா? இவ்வளோ நாளா நம்முடைய சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு. அங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம், அங்க சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு இருந்தோம். ஏன் போய் கேட்டோம்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருந்த வாஞ்சை. நான் இயேசு கிறிஸ்துவ நீங்க சொல்லுங்க, இல்ல பிரதர் எங்களுக்கு வாஞ்சையெல்லாம் இல்லை, தெரியாம கால் தடி கூட சத்தியத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு அனுபவம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக ஏங்கி இருக்கோம். அவர் கூட நம்ம இருக்கணும், அவர் கூட நம்ம வாழணும், அவருக்காக உயிரை வந்து தியாகம் பண்ணணும். ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம யோசிச்சனாலதான் கிறிஸ்து இன்னைக்கு வெளியே கூப்பிட்டு வந்திருக்கார். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மணவாளனுடைய சவுண்டு என்ன பண்ணாது, கேட்காது. அப்படிதான் நம்ம எந்திரிச்சு ஓடிச்சு. நகரத்தின் வீதி எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுவாங்களோ அங்கெல்லாம் ஓடிச்சு. இன்னைக்கும் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆர்சியிலேருந்து வெளியே வந்து ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளே போவாங்க. ஏதாவது நல்ல விஷயம் கிடைக்காதா? நேசரை தேர்றதுன்னா என்ன? அவருடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு போவாங்க, அங்கேயும் இருக்காது. ஸோ அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டு காமனாக ஒரு சில தியான கூட்டங்கள் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, தனியாக மினிஸ்ட்ரி மாதிரி. அங்கேயும் நிறைய பேர். அதான் நகரத்தின் வீதி தெரு. எப்போ ஒருத்தர் வீதிக்குள்ளே தெருவுக்குள்ளே ஓடுவாங்க அடிச்சு பிடிச்சி. முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு பொக்கிஷம் வந்து கையில் இருந்து தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஓடுவோம். ஸோ என்னைக்கு ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த ஒரு ஃபுல் நாலேஜ்னு கூட சொல்ல முடியாது, அவர் அந்த ஒரு அன்பு வந்து டச் ஆகுமோ, அப்போ அவருக்கு உகந்த விஷயங்களை பண்ணிகிட்டே இருப்போம். அப்படிதான் ஒவ்வொரு சபைகளுக்காக ஓடணும். பட் நம்மனால மணவாளனை பார்க்கவே முடியல அங்கே இருக்கிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாருங்க, இன்னொரு வசனம் படிங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏன் மணவாளனை நம்மனால அங்க இருக்கிற வரைக்கும் பார்க்க முடியல அப்படிங்கிறது. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். முதல் விஷயம் தேவன் நமக்கு சொல்றது என்னன்னா, வேதத்தையும் சாட்சி ஆகமம்ன்றது புதிய ஏற்பாடு, அதை ரெண்டையும் நம்ம கவனிக்கணும். இந்த வார்த்தையின் படியை சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. சோ யார் ஒருத்தர் வேதத்தை பத்தியும், அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை பத்தி அங்க வந்து கவனிக்காம இந்த வார்த்தையை சொல்லாவிட்டால், அந்த வார்த்தையின் படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்கிற அநேக போதனைகள் பெயர் சபைகள் எப்படிதான் இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. கீழே பாருங்க, விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம் என்னங்க? ப்ரொஃபட்டிக்கலா. ஸோ கிறிஸ்துவுடைய அந்த பிரசன்ஸ், நீதியின் சூரியன் உதிச்சாச்சு. ஏன் இன்ன வரைக்கும் மற்ற கிறிஸ்தவர்களால அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா மேல இருக்கிற பிரச்சனை தான். வேதத்தையும் சாட்சியாமத்தை என்ன பண்ணல, அவங்க கவனிக்கல. ஸோ யார் ஒருவர் வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிக்கிறாங்களோ அவங்கனால தாங்க நம்முடைய நேசரை கண்டுபிடிக்க முடியும். நம்ம கவனிச்சோன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய நேசர் வந்து மலையின் மேல துள்ளி குதிச்சுட்டு இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஆக்சுவலா அதோட ஹிஸ்டரி தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வசனத்துக்குள்ள போலாம் பாருங்க. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா இவங்க எந்த ரிப்ளையும் கொடுத்த மாதிரி இல்ல. படிங்க. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ பதில் பேசுன மாதிரி இருக்காது. ஸோ இப்படி நம்ம இது வந்து ஹிஸ்டரி தான். இப்படி அவருடைய மணவாட்டி ஒவ்வொரு சபைகளா நம்முடைய மணவாளனை தேடி ஓடிட்டு இருக்கும்போது யாருடைய பார்வை படுங்க. ஒரு அம்மா ஒரு வீதிக்குள்ள ஓடிட்டு இருக்கு ராத்திரி டைம்ல யார் பார்த்துட்டு இருப்பாங்க? அதுக்குன்னே ஒரு சில வாட்ச்மேன்ஸ் இருப்பாங்க. பட் இங்க இந்த வாட்ச்மேன் ரிப்ளை கொடுத்த மாதிரி இல்லை. அவங்க கண் பார்வையில கரெக்டா நம்ம படுறோம். இவங்க யாருன்னு சொல்லுங்க. ஆனா இவங்க இயேசு கிறிஸ்து வந்துட்டார் நமக்கு சொல்லி கொடுக்கல. ஸோ அப்படி ஒவ்வொரு பெயர் சபைகளா ஒவ்வொரு சபைகளா கடந்து போகிற அவருடைய மனவாட்டிய கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, இந்த பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு மற்றும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தவறான கள்ள போதகர்கள், இன்னும் சொல்ல போனா பாஸ்டர்ஸ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு புரியுற மாதிரி. அவங்க என்ன பண்றாங்களா, என்ன இவங்க அங்கேயும் போயிட்டு இருக்காங்க, இவங்கள
இவங்களை பிடிச்சி வைக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது நம்ம அவங்கள பார்த்து என்ன கேட்குறோமா, ஏங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார் பார்த்தீங்களா நீங்கள், அதாவது பார்த்தீங்களா அப்படின்னு உச்சரிக்கிறோம். அவங்க அதுக்கு மட்டும் பதில் பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க. கேட்டிருக்கீங்களா யாராவது? செகண்ட் கமிங் பற்றி நாலேஜ் இருக்காது, பட் ஏதோ ஒரு விஷயம் வேதத்திலேருந்து கேட்டோம் அப்படின்னா அந்த பெயர் சபையில் இருக்கக்கூடிய போதகர்கள் அதை தவிர நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஒரு காரியத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டீங்க, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதான் பார்க்குறோம். ஸோ அன்னைக்கு இருந்த அந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்னு பார்க்குறோம். பட் இந்த ஒரு டைமில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே வசனம் நமக்கு பொருந்தும். இன்னைக்கு இருக்கிற கள்ளப்போதகர்களுக்கு ஏன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றின விஷயம், அவருடைய செகண்ட் கம்மிங்கை பற்றி ஏன் இன்னும் ஸ்டில் நாலேஜ் ரிவீல் ஆகலை தெரியுங்களா? அதுக்கு ரீசன் சொல்ல முடியுங்களா? ஏன் இன்னைக்கு இருக்கிற மற்ற அநேக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுக்கு போதனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய செகண்ட் கம்மிங், அவர் வந்துட்டார், வந்தால் தானே ஒருத்தங்க எந்திரிச்சு போவாங்க தேடுறதுக்கு அப்படிங்கிறது ஏன் அவங்களுக்கு தெரியலன்னா, ஃபர்ஸ்ட் படித்தோம் வேதத்தையும் சாட்சியாமத்தையும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, படிக்கிறது இல்லை. அப்படிதான் பேரசபைகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம பேசிக்கில் படிக்கிற வசனம் தான். வாட்ச்மேனுக்கு என்ன தேவையோ அது இல்லை அவங்களுக்கு. ஆக்சுவலாக படிக்கலாம். ஏசாயா 56:10. ஏசாயா 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்கிறவர்கள், நித்திரை பிரியர். ஸோ இன்னைக்கு நம்ம அவங்க குறித்து ரொம்ப கமெண்ட் பண்ணுறது இல்லை, கிண்டல் கூட அடிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த வசனம் வந்து ஆப்டா இன்னைக்கு அப்படியே சூட் ஆகுது. அன்னைக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்களை மற்ற புறஜாதியில் இருக்கிறவங்க வந்து என்னென்ன சூழ்நிலையில் வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு அதே கிறிஸ்தவ மண்டலத்தில் இன்னைக்கு அநேகர் இருக்காங்க, அவங்களுக்கு வாட்ச்மேன் பேர், அதான் படிக்கிறோம், காவற்காரர்கள் பேர். அவர்கள் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடராக இருக்காங்க. எங்கள் வாட்ச்மேனுக்கு என்ன வேணும், கண்ணு வேணும். அதான் சபை ஓடுது. வாட்ச்மேன் நின்று இருக்காங்க, எங்க என்னுடைய நேசரை பார்த்தீங்களா அப்படின்னு ஒன்று அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வந்த மாதிரியே இல்லை. நமக்கு தெரியும் வாட்ச்மேன் யாருங்க, 7ஆம் சபை காலத்துக்கு. ஸோ நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பேரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அவர் ஒரு ஜாமக்காரன், அது வேற. அவர்கிட்ட கேட்போம், ஏங்க எவ்வளோ இரவு சென்றது அப்படிங்கும்போது ஒரு கவுண்ட் கொடுப்பாரு. ஒரு வசனம் நம்ம படிச்சிருக்கோம். அவர் தனி. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற அந்த ஜாமக்காரருக்கு கண்ணு தெரியறது இல்லை. அடுத்தது டாக், நாய்க்கு என்ன தேவை? ஆக்சுவலாக வாய் தேவைன்னு சொல்லிடுறீங்க அந்த கேரக்டர். ஸோ வந்து இவர் திருடன் இல்லை யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா எச்சரிக்கும், ஒரு சவுண்ட் கொடுத்து. எச்சரிக்காத ஒரு நாயை வாங்கி வீட்டில் வச்சுட்டு இருந்தோம்னா என்ன பிரயோஜனம்? அதுதான் அவங்கள கம்பேர் பண்ணுறாரு தேவன். அடுத்தது பாருங்க, தூக்க மயக்கமாய் புலம்புவார்கள். வாட்ச்மேனுக்கு தூக்கமே வரக்கூடாது, முழிச்சுட்டு எப்போ மணவாளன் வரார் பார்த்து. ஏன்னா அவரை நம்பி நிறைய மந்தைகள் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாட்ச் டவரில் ஒருத்தர் இருக்காரு, எதிரிகள்லாம் வர்றதை அவர் தான் நைட்டு பார்க்கணும். அவர் பார்த்து இருக்கிற ஜனங்களுக்கு அலர்ட்னஸ் கொடுத்தாதான் ஒரு போருக்கு அவங்க ரெடி ஆவாங்க. இல்லைன்னா அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். இந்த வாட்ச்மேனுக்கே கண்ணு தெரியாத நிறுத்தி வச்சுட்டு மணவாளன் நேரம் ஊருக்குள்ள வந்துட்டார். இவர் இன்னும் கண்ணு தெரியாம மணவாளன் வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தா அப்படி இருக்கும். ஆனா உண்மையான சபை ஓடுது, எந்திரிச்சு தெருவெல்லாம் ஓடுது, வீதியெல்லாம் ஓடுது, ஒவ்வொரு சபையா ஏறி இறங்குது. எனக்கு ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. தெருவில் போனாலும் நேசரை பார்த்தீங்களானா இல்லைன்றாங்க. சரி, தெருவில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியல, நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்கீங்களா வாட்ச்மேன் போதகர்கள், நீங்க சொல்லுங்க, என்னுடைய நேசர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா அப்படின்னு சபை கேட்டுச்சுன்னா, கேட்குதுன்னா என்னன்னா வாயில கேட்டதில்லை, உள்ளான ஒரு வாஞ்சை இயேசு கிறிஸ்துவோட இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, கண்ணு தெரியல. ஏன் கண்ணு தெரியல? வேத வசனம் அவங்களுக்குள்ள இல்லை. அதனால உண்மையானுமே இயேசு கிறிஸ்து பத்தின இப்ப இருக்கிற கண்டிஷன் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஓகேங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம். நம்ம இப்ப எப்படி இருக்கணும்? லூக்கா 21:36. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். சோ நம்ம கடைசி பாட்டு மட்டும் எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் தேடுன
அவருடைய உண்மையான பரிசுத்தவான்கள் இந்த சபை சரித்திரத்துல கடைசியா என்ன கண்டிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா யாருக்குமே தெரியல. மணவாளனை எப்படி போய் தேடிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லல, வாட்ச்மேனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, தெருவுலையும் தேடி பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு சபையா ஏறி இறங்குறோம், கண்டுபிடிக்க முடியல. கடைசியா நமக்கு இருந்த ஒரே ஹோப், நமக்குன்னு சொல்றது அவருடைய சபை, அவங்களுக்கு இருந்த ஒரே ஹோப் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கீழே இருக்கிறது தான். ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த தெருவில் அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. அந்த சபைகளை கடந்து அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல என்ன தெரியுங்களா நடந்துச்சு? இந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்க, படிக்க வேணாம், இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு மணவாளனுக்காக ஏங்கிட்டு இருக்கிற ஒரு மணவாட்டி திடீர்னு நைட் எந்திரிக்கிறாங்க, அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. எந்திரிச்சு ஓடுறாங்க, தெருவெல்லாம் வாஞ்சை கிறிஸ்துவுக்காக ஓடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. சரி நீங்க தான் தெருவில் தான் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி வாட்ச்மேன்ட்ட கேட்குறான், வாட்ச்மேனு பதில் பேச மாட்டேங்கிறான். எவ்வளோ துக்கமா இருக்கும் அந்த மணவாளனை பார்க்காம. அந்த மணவாட்டிக்கு என்ன பண்றாங்க, அப்படியே கடந்து போறாங்க. ஆப்போசிட்ல என்ன நடக்குது பாருங்க, படிக்கலாம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். எப்படி படிக்கலாம்னா, நான் அவர்களை விட்டு கடந்து கொஞ்ச தூரம் போன உடனே அப்படின்னு சொல்லிட்டு என் ஆத்ம நேசர் என்ன பண்ணிட்டேன், கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒரு ரைட் டைம்ல அவருடைய பரிசுத்தவான்களுக்கு இந்த எல்லா காரியங்களுக்குள்ளேயும் கடந்து போறாங்க. அந்த இருண்ட காலம், பாபிலோனுக்குள்ள போய் முயற்சி பண்றாங்க, கண்டுபிடிக்க முடியல. அதை விட்டு வெளியே வந்து தெரு தெருவா போறாங்க அவருடைய பரிசுத்தவான்கள். அப்போ இந்த விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. நம்ம படிச்சிருக்கோம், வில்லியம் மில்லர் அவர் கூட ட்ரை பண்ணார். என் நேசரை பார்க்க போறேன்னு சொல்லி போய் கடற்கரையில் நின்னார். சும்மா போய் நின்று பாருங்களா அவரு. அதான் மேல என் தாயின் வீடு, அவரை விடாமல் பற்றி கொண்டேன். ஒரு மணவாட்டி எப்படி தன்னுடைய மணவாளனை பக்கத்தில் வச்சுப்பாங்களோ அதே போல நாம் சபையாகி நாம் இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வரோமா. நாம்னா நாம் இல்லை, அந்த சபையின் சரித்திரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள். நம்ம ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நிழல் இருக்கு, ரொம்ப சூப்பரான நிழல், கரெக்டாக பொருந்தும். கெஸ் பண்ணுறீங்களா? ஈசாக்கு மற்றும் ரெபேக்காள். ஈசாக்கு யார் அடையாளப்படுத்தலாம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரெபேக்காள் நான் நம்மன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள சபைன்ட்டீங்களே. ஸோ ரெபேக்காள் நம்மளை அடையாளப்படுத்துறாங்க. மணவாளனை கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? நம்ம தான் தேடி போகிறோம் மணவாளன். ஆக்சுவலாக அந்த நிழல்லையும் தூரத்தில் மணவாளனை பார்க்குறோம். பார்த்தோன்னே நேராக போய் அவருக்குரிய மரியாதை செலுத்தணுன்னே அப்படியே மணவாளனோட எங்கே போகிறோம்? இங்கே வந்து சபை சொல்லுது தாயின் வீடுன்னு சொல்லி, அங்கே வந்து ஈசாக்கு அவங்க அம்மாவுடைய வீடு யாருங்க, சாராளுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஸோ இது அப்படியே வந்து ஈசாக்கு கிறிஸ்துவாவும் ரெபேக்கால நாம் சபையாகவும் இமேஜின் பண்ணோம்னா அந்த வசனம் பொருந்தும். படிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். சோ இது லிட்டரலா அங்க என்ன ஒரு சூழ்நிலை நடந்துச்சு தெரியுங்களா? ஆக்சுவலா வேதத்துல ஒரே ஒரு சகோதரிக்கு மட்டும்தான் சாகும்போது வயசு இருக்கு. இத்தனை வயசுல செத்தாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல சாராளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சாரால இருந்து 3 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. ஈசாக்குனால ரொம்ப துக்கம் தாங்க முடியல. அந்த டைம்ல தான் வந்து பெண் பார்க்குறாங்க. எலியேசர் மூலமா போயிட்டு ரெபேக்காளை சூஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க. நேராக ஈசாக்குக்கு என்ன ஃபீலிங்னா, மனைவி அப்படிங்கிறத விட தன் தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிறிஸ்து நம்மளை அப்படி பார்க்கறது இல்லை, பட் நிழல் நான் சொல்லிட்டு இருக்கேன். தன் தாய் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல லிட்ரலாகவே இஸ்ரேலில் அந்த ஒரு வழக்கம் இருக்கு. நேராக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சாரால் இருந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க கூட இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ ஈசாக்கு கிறிஸ்து, ரெபேக்காள் நாம் அப்படின்னா அப்படியே உன்னத பாட்டுக்குள்ளே வந்துருங்க. நம்ம தெருவெல்லாம் கடந்து காவற்காரரை கடந்து அப்படி ஓடிட்டு இருக்கோம். திடீர்னு மணவாளனை பார்த்தோன்னே மணவாளன் கை பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வரோமா, மணவாளனுக்கு பிடிச்ச வீட்டுக்கு. அது எந்த வீடுங்க?
ஏன்னா இன்னும் சபை கம்ப்ளீட் ஆகாத கண்டிஷன் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எங்கே வருமா, இங்கே வருமா அவருடைய ஆலயம். அப்படின்னா இது நம்மளுடைய தாய் வீடா? நமக்கு தாய் வீடு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. ஆர்சிலேருந்து வந்திருந்தோம்னா ஆர்சின்னு சொல்லுவோம், ஹிந்து பேக்ரவுண்ட்னா வெளியே இருக்கிற மற்ற கடவுள்கள் சொல்லுவோம். அப்படின்னா அங்கெல்லாம் கிறிஸ்து கூட்டு வர மாட்டார். கிறிஸ்து எங்கே கூட்டு வருவார்? சபைக்குன்னு ஒரு தாய் வீடு இருக்கு. நம்ம வெளியே இருக்கும்போது சபை கிடையாது, உள்ளே வரும்போது தான் சபை, சத்தியத்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ. ஸோ சபைக்குன்னு ஒரு தாய் இருக்காங்க. அந்த தாய் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லானவங்க. யாருங்க? சாராள் தான். அதே சாராள் தான். அங்கே எப்படி ரெபேக்காளுக்கு இருந்துச்சோ அதே போல். ஸோ சாராள்கள் லிட்டரலாக கிடையாது, சுயாதீனம். ஸோ கிறிஸ்துவும் அவருடைய கடைசி கால நம்ம சபையை அவர் தெருவிலிருந்து கூப்பிட்டு நேராக நம்ம சொல்லுது இல்லைங்களா, என்னை பெற்றோருடைய வீட்டுக்கு போகலான்ட்டு. உண்மையான சபைக்கு யார் தாயோ அங்கே கூட்டிகிட்டு வர்றார் இயேசு கிறிஸ்து. அது வரைக்கும் கிறிஸ்துவ பிடிச்சிட்டே இருக்காங்க. வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். இதற்கு மேல இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்கும் போது கிளியரா சொல்லுவார். ஆகார், சாராள். ஆகார் ஈக்குவல் டு அடிமைத்தனம், சாராள் ஈக்குவல் டு சுயாதீனம். ஸோ உண்மையான அவருடைய பிள்ளைகளுக்கு தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா சபைக்கு சுயாதீனம். இப்போ கிறிஸ்துவோட இந்த சுயாதீனத்துக்குள்ள வரும். இந்த சுயாதீனத்துக்கு வரனால நம்ம ஒரு சந்ததியாவே மாறுறோம். அதான் அந்த வசனம் சொல்லுது. 28ஆம் வசனம். கலாத்தியர் 4:28. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். சோ நம்ம ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதற்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம். இது அப்படியே நிழல் பொருளையும் கூட பார்க்கலாம். கிறிஸ்துக்கு தாய் யாரு இந்த பூமியில வரும்போது? அவருக்கு எல்லாமே பிதாவாகிய தேவன் தான். பட் நான் இன்னும் அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா சுயாதீனம் சொல்லலாம். ஏன்னா அவர் சாராள் அந்த ஒரு இதில் தான் வர்றார். அவர் தான் முதல்ல வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா ஒரு மனுஷனுக்கு ஜீவன் தான் கொடுக்கணும். தேவன் கொடுத்தார் கிறிஸ்துவுக்கு. பட் அங்கே சுயாதீனத்தை யூஸ் பண்ணார். இல்லை, இந்த ஜீவன் எனக்கு இப்போ தேவையில்லை, என் பிள்ளைகள் மாம்சத்திலே ரத்தத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் சாகணும்னு முடிவெடுத்தார். அதெல்லாம் சாதாரண முடிவு இல்லைங்க. அதான் எபேசியரில் கூட படிக்கிறோம் இல்லைங்களா, கணவன் மனைவி பற்றி சொல்லிட்டு அது கூட சாதாரண விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி. இப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்புக்கு வந்து தாம் அதை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஸோ அதே சுயாதீனத்தில் தான் இப்போ நம்மளும் வந்திருக்கிறோம். அங்கே ஈசாக்கு என்ன சந்ததி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலாகவே சாராளுடைய சந்ததி. இங்கே அப்படியே பொருளில் கிறிஸ்து எடுத்தீங்கன்னா சாராள் அப்படிங்கிற சுயாதீனத்தில் கிறிஸ்து பிறந்தார் இந்த பூமியில், அதாவது வாழ்க்கையை கொடுத்தார். ஸோ அந்த வழியில் வரக்கூடிய நாம் கூட நமக்கு தாய் யாருன்னு கேட்டிங்கன்னா இதே சுயாதீனம். ஸோ முடிஞ்சுங்களா? ஸோ இந்த 4 வசனம் தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஆனால் சப்ஜெக்ட் ஒன்றும் இருக்குது, கவலைப்பட வேணாம். ஸோ இந்த 4 வசனம் மறுபடியும் படிக்கலாம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். ஸோ கொஞ்ச காலம் பெயர் சபைகளை விட்டு அடுத்து காவற்காரரை பார்த்துட்டு அப்படி வெளியே போகும்போது உண்மையானவே சபையின் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 7th சர்ச் டைமில் தான் ரொம்ப எக்ஸாக்டாக அந்த நம்ம படிக்கிற அந்தி கிறிஸ்து காலம்லாம் முடிஞ்ச பிறகு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆவிக்குரிய வகையில் அவர் வந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சோடனே அவரோட வந்து எங்கே உட்காந்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா லிட்டரலாகவே அப்படி தான். பேசிக் சப்ஜெக்ட்லேயே சொல்லிட்டாங்க, செகண்ட் கம்மிங் எடுத்துகிட்டு தான் சபைக்கே கூட்டிகிட்டு வரோம். கடைசியாக செக் வைக்கிற சப்ஜெக்ட் அதுதான். அந்தி கிறிஸ்து எடுத்து பாருங்க, அழைப்பு கொடுப்போம். செகண்ட் கம்மிங் முடிச்சோன்னே நீங்கள் இதுக்கப்புறம் சண்டே வந்துடுங்க, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேணால் வந்து கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அதே போல் கூட்டு வந்து சுயாதீனம் அப்படிங்கிற உண்மையான சபை அழைப்புக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய சபையை நிறுத்துகிறோம். படிங்க. அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ஸோ சும்மா இல்லை, இங்கே வந்த நாம் யார் கூட வந்திருக்குமா, தனியாக வரல. பயந்துடாதீங்க, ஏதோ ஆவி ஏதாவது வச்சுருக்கீங்களா? கிறிஸ்து சொல்கிறாரு, அவர் முதலாம் வரிகளை முடிச்சுட்டு போகும்போதே சொல்லிட்டார், நான் போனாலும் நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் செகண்ட் கம்மிங்கில் அவர் வந்துட்டு நம்ம கூட இல்லாமல் இருப்பாரா? ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதுதான் தாய் வீட்டுக்கு நம்ம வர்ற ஒரு விஷயம். ஸோ அப்படியே ஃபைனலாக நாம் நம்முடைய நேசர் என்ன பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோம். இல்லை, நான் பிடிச்சிட்டோன்னு சொல்கிறேன்.
குஷ்டம் பிரதர். மணவாளனை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். நம்ம எவ்வளோ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அதுக்காக தான் நம்ம தேடிட்டு இருந்தோம் இவ்வளோ காலமா. சர்ச் ஹிஸ்டரியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்காக தான் இருந்தோம். கரெக்டாக கண்டுபிடிச்சி உள்ளே வந்துட்டோம். இந்த டைமில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபை 2 பேரும் சொல்லக்கூடிய வார்த்தை அது. படிக்கலாம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். ஸோ ஒரு வழியா வந்து நம்ம மனவாட்டியா ரெடி ஆயிட்டே இருக்கோம். ரெடி ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சபை பேசுற மாதிரி பார்க்கலாம். சபை என்ன சொல்லுதான், பெயர் சபைகளை பார்த்து விட்டு வந்த இடத்த பார்த்து, நானா ரெடியாகி அவருடைய நிலைமைக்கு பூர்ணப்படுற வரைக்கும் நீங்க வந்து என் காதலை என்ன பண்ணாதீங்க, தட்டி எழுப்பாதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்போ கரெக்டா கிறிஸ்துவா மாறுறேன், எப்போ அவரோட மேலே போனது எனக்கு தெரியும். நீங்க உங்களுடைய சடங்கு உங்களுடைய சம்பிரதாயங்களை கொண்டு வந்து என் லைஃப்ல என்ன பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதான் ஃபீல் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நான் என் மனவாளனோட இருக்கணும். பட் இப்போ நான் இங்க இருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு பரம வீட்டுக்கு நான் போறேன், அந்த ரெடி ஆகிற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இது முதல் வியூ நம்ம படிச்சிருக்கோம். செகண்ட் ஒரு வியூ இது பாருங்க, திருவள்ளியத்தில் படிச்சுட்டு போகலாம். அதே உன்னத பாட்டு 3:5. இந்த வசனம் எங்கே படிச்ச மாதிரி இருக்குங்களா இதுக்கு முன்னாடி? ஸோ 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இதே விஷயம் படித்தோம். நம்ம படிக்கலாம். எருசலேம் மங்கையரே, கலைமான்கள் மேல் ஆணை. ஸோ கலைமான்கள் மேல் ஆணை, மான் மேல பிராமிஸ் பண்றாரு. ஓகேங்களா? கலைமான் மேல் ஆணை, வயல்வெளி மறைகள் மேல் ஆணை. உங்களுக்கு நான் கூறுகிறேன், காதலை தட்டி எழுப்பாதீர், தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர். சோ இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்கும் சபைக்கு இருக்கிற உறவை சபை சொல்லும் போது, நான் அந்த ஒரு ஃபீலிங்ல இருக்கேன், கிறிஸ்துவோட இருக்கேன், நானா ரெடி ஆகிற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி கலைமான்லாம் போட்டுக்கலைங்களா? இதுக்கு விளக்கம் முன்னாடியே படிச்சோம். மானுக்கு ஒரு சின்ன சவுண்டு கேட்டாவே அலர்ட் ஆயிரும், ஏதோ ஒரு வைப்ரேஷன்ல கண்டுபிடிச்சிருவோம், ஏதோ டிஸ்டர்பன்ஸ். அப்போ மான் மேல ப்ராமிஸ் பண்றேன்னா தூங்குறவங்களுக்கு அந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ், அவரோட இலைப்பாரிட்டு இருக்க நமக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட என்ன பண்ணக்கூடாது, வெளியிருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இது இன்னைக்கு பார்த்த பாடத்துடைய ஒரு முதல் வியூ. ஏன் இந்த 2 வியூ சொல்றேன்னு தெரியுங்களா? இப்படிதான் சொல்லிட்டு எடுத்துடலாம். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்னைக்கு கரண்டா என்ன நடந்துட்டு இருக்குங்கிற ப்ராஃபஸி என்ன பண்ணும் பார்க்கணும். இப்போ நீங்க உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் இந்த எருசலேம் குமாரத்திகள் நாமினல் சர்ச்னு படிச்சிட்டோம், இன்க்ளூடிங் திரள் கூட்டம். ப்ராஃபட்டிக்கல் ஈவெண்ட்ல உன்னத பாட்டு 3:1 படிங்க மறுபடியும். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். ஸோ ராக்காலம் இந்த வியூ நம்பர் 2ல எக்ஸாக்டா இப்போ இருக்கிற காலத்துல நம்ம உண்மையான சபை என்ன பண்ணுதான், இயேசு கிறிஸ்துவ தேடுதான். தேடியும் நான் அவரை காணவில்லை. சோ தேடி கூட உண்மையான சபைனால கிறிஸ்துவ வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லல, ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியல, அவருடைய நேச்சர் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னா, நம்ம ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கோம். அந்த இடம் தான் 2ஆம் வசனம் படிங்க. 2ஆம் வசனம். நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. சோ இங்க சொல்லப்பட்ட நகரம் இந்த வியூவில் எப்படி எடுக்கலாம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற லிட்டரல் எருசலேம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம இருக்கிற அந்த உபத்திரவ காலத்துல கொஞ்ச காலத்துல இதெல்லாம் ரிவீல் ஆயிரும், 3ஆம் உலகப் போர் வந்துடும். இந்த டைம்ல நம்ம கிறிஸ்துவ ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரோட நம்ம இங்க சொல்ல போற செகண்ட் வியூல பரலோகம் போக வெயிட் பண்ணிட்டு நம்ம எருசலேம்ல நம்ம தேடிட்டு இருக்கோமா உட்காந்துட்டு. இங்கிருந்து நம்ம எப்படி எருசலேம்ல தேட முடியும் இயேசு கிறிஸ்துவ? ஏன்னா வசனம் இருக்கு, அவருடைய செகண்ட் கம்மிங் வந்த உடனே முதல்ல வந்து கோயம்புத்தூரோ சென்னைக்கோ லேண்ட் ஆகுறது இல்லை. அவருடைய பிரசன்ஸ் முதல்ல இன்னைக்கு இருக்கிற எருசலேம். அதான் நம்ம எல்லா சப்ஜெக்டும் கேரக்டர் ஸ்டடியா பார்த்தா கூட இஸ்ரேல் ப்ராஃபஸியெல்லாம் ஏன் பார்க்குறோங்க, கிறிஸ்து வந்து என்ன பண்ணிருக்காரு நம்ம தேடிட்டு இருக்கோம் எருசலேம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள. ஆனாலும் நம்மளால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. அவர் வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப எக்ஸாக்டா, ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, படிக்கலாம். 3ஆம் வசனம். நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். இன்னைக்கு இருக்கிற எருசலேம்ல இருக்கிற லிட்டரலான அநேக ப்ராஃபெட்ஸ்னால கூட
இயேசு கிறிஸ்துவோட பிரசன்ஸ் என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் எங்க ஒரு உண்மையான சபைகளுக்கு வந்து சொல்ல முடியும், பாருங்க எங்க மேசி எங்க கூட இருக்கிறாரு பாருங்கன்னு நமக்கு இண்டிகேஷன் அவங்களால கொடுக்க முடியல. ஆனா நம்ம தேடிட்டு இருக்கோங்க, நம்மளுக்கு புரியுது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இது எதுவுமே நம்ம நேரம் இஸ்ரேலில் போய் பண்ற விஷயம் இல்லை. தீர்க்க தரிசன அடிப்படையில் இன்னைக்கு நம்ம இஸ்ரேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, தேடிட்டு இருக்கணும்னு அவர் வந்துட்டாரு. பட் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமா அங்க இருக்கிற காவல்காரராலே கரெக்டா கெஸ் பண்ண முடியல. ஆனா நம்ம தேடிட்டு இருக்கோம். ஒரு ரைட் டைம் வருது, படிங்க 4ஆம் வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே. சோ இப்படியே நம்ம எருசலேம ஒவ்வொரு தீர்க்க தரிசனமா இங்க உட்கார்ந்து கிறிஸ்துவோடைய பிரசன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் டைம் தள்ளி போகுது, ஒவ்வொரு தீர்க்க தரிசனமா நிறைவாயிட்டே வருது. அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அத்தி மரம் துளிர் விடுற விஷயம். ஸோ அந்த நாடு சுதந்திரம் வாங்குறது. இப்போ அந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது எல்லாமே எப்படி பார்க்குறோங்க? இஸ்ரேல்ல நடக்கட்டும்னு பார்க்குறோமா? ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்கார் அதான் பார்க்குறோம். அந்த காலங்கள் கொஞ்சம் நகர்ந்த உடனே தெரியும், நம்ம 1874 கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் நகர தீர்க்கதரிசனங்கள் நடந்துட்டே வந்துட்டே இருக்கு. ஒரு ரைட் டைம்ல என்ன கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, என் ஆத்தும நேசரை கண்டேன். ஸோ ரைட் டைம்ல ஃபுல்லாவே நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. கிறிஸ்து வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கார், அவர் ராஜ்யபாரத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஏன் நம்மளால ஏர்லியர் டைம்ல கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். இந்த லாஸ்ட் டேஸ்ல வெளிப்படுத்தல் அவரே கிளியரா சொல்லியிருக்கார். வெளிப்படுத்தல் 3:17. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். சோ 7ஆம் சபை ஒட்டுமொத்த அவருடைய பரிசுத்தவான்களுக்குமே பொருந்தும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதனால அவர் பத்தி நம்மளால கரெக்டா புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றாருன்னா, நம்ம கண்டிஷன் அப்படி படிக்கலாம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும். சோ நமக்கு என்ன பண்ணலன்னா ரியலாவே கண்ணு தெரியல 7ஆம் சபையில கொஞ்ச காலம் வரைக்கும். ஒரு ரைட் டைம்ல ரசல் பேர் வந்து எழுதுறாரு, அதெல்லாம் ஒரு பார்ட். சோ குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். சோ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அந்த எருசலேம்ல இருக்கிற வீதியில அந்த அம்மா சுத்தின மாதிரி, அங்க இருக்கிற காவல்காரர்கிட்ட கேட்ட மாதிரி ஏர்லியர் டைம்ல நம்மளால கிறிஸ்து வந்து இதுதான் பண்றாருன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் சபைக்குன்னே தேவன் சொல்ற ஒரு எச்சரிப்பு, உச்சகட்ட மேட்டி மேல இருக்கிற சபை. ஒரு மனுஷன்ட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்னா அது நம்ம தான் 7ஆம் சபை, நமக்கு தான் பொருந்தும். யாரெல்லாம் 7ஆம் சபைக்குள்ள இருக்குமோ எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ இந்த டைம்ல கிறிஸ்து என்ன சொல்றாரா, நான் வந்துட்டேங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க, 18ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் நீ ஐஸ்வர்யான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிட்டோம், ஞானஸ்தானத்துல வாங்கிட்டோம். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நம்ம எக்ஸாக்டா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு எருசலேம்ல நடந்துட்டு இருக்கிறதுக்கு இனிஷியல் நம்ம கண்ணு தெரியாம இருந்துச்சு. என்னைக்கு இஸ்ரேல் ப்ராஃபஸி அப்படிங்கிற சப்ஜெக்ட் படிச்சோமோ அன்னைக்கு ஓப்பன் ஆயிருச்சு. அந்த டைம்ல கிறிஸ்து என்ன தெரியுங்களா கொடுத்தாரு நமக்கு, நம்ம கண்ணுக்கு கலிக்கம் கொடுத்தார். கலிக்கம்னு ஒரு விஷயம் நான் அதெல்லாம் போட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ரீசன்ட் டைம்ல ஒரு அனுபவம் நடந்தது. கண்ணில் ஊத்துனாங்க, அதை அவ்வளோ எரிச்சல் தாங்க முடியல. ஆனால் கண்ணில் ஊற்றினோன்னா தண்ணியாக வந்துட்டே இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இலையெல்லாம் வச்சு கண்ணில் புழிஞ்சு விட்டாங்க. ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கண்ணில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கிளியர் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ 7ஆம் சபைக்கு நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லா பக்கம் தேடி கடைசியாக வந்து கிறிஸ்துவ கண்டுபிடிச்சிருக்கிறோம். எங்கெல்லாம் தேடணும்னா கேரக்டர் ஸ்டடியில் பேர சபைகளை லிட்டரலாகவே ஓடணும், ஒவ்வொரு சபையாக ஏறி இறங்கணும், கிறிஸ்துவ கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக பெயர் சபை அந்த வாட்ச்மேன் அவரை தாண்டி போகும்போது நம்முடைய மூத்த சகோதரர்கள் எழுதி வச்ச விஷயங்கள் எல்லாமே நமக்கு நம்முடைய சகோதரர் மூலமா வந்துச்சு. சத்தியமா உடனே கிறிஸ்துவ பிடிச்சோம். அப்படியே நேரம் என்ன பண்ணிட்டோம்னா அவருடைய வீடாகிய சபை அழைப்புக்குள்ள வந்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் வியூ. செகண்ட் வியூ ப்ரொஃபட்டிக்கலா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததை 7ஆம் சபை எந்திரிச்சு தேடுது. எங்க தேடுதான், இன்னைக்கு லிட்டரலா இருக்கக்கூடிய எருசலேம் அப்படிங்கிற ஒரு தேசம், இஸ்ரேல் தேசத்துல தேடுது.
தேடி ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. தேவன் சொல்றாரு, உங்க கண்ணுக்கு நான் கழிக்கம் போட்ட உடனே கண் ஓப்பன் ஆயிரணும்னு இந்த ஞானஸ்தானம் எடுத்து அவருக்குரிய விஷயங்களை கண்டுபிடிக்கும் போது நம்ம கண்டுபிடிக்கிறோம் இதெல்லாம் இஸ்ரேலில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ நமக்கு அவர் என்ன எச்சரிப்பு கொடுக்குறாரு தெரியுங்களா? அவர் வந்து நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு இல்லைங்களா? ஸோ இது இந்த செகண்ட் வியூவில் எதை அடையாளப்படுத்துதுங்க? இந்த உபத்திரவு காலத்தை கிறிஸ்து வந்து ராஜ்யத்தில் இஸ்ரேலில் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கார். இந்த டைம்ல நம்ம இயேசு கிறிஸ்துவை தேடி போய் பிடிச்சோன்னே அவர் கூட்டிட்டு போற வீடு எது தெரியுங்களா? வியூ நம்பர் 2ல அடுத்து உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகும் போது இஸ்ரேல் தேசத்தை சுத்தி நாடுகள் வளைந்து கொண்டு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி கிறிஸ்து அவருடைய சபையை பிடிச்சு தாய் வீடு அப்படிங்கிறது இந்த வியூவில் எதை நம்ம கம்பேர் பண்ணலாம்னா பரலோகம் அவர் கூட்டிட்டு போறார். ஸோ இந்த 2 வியூவுமே உங்க மத்தியில் என்ன பண்றேன், நான் சப்மிட் பண்ணிடுறேன். நம்ம 2 வியூவும் எடுத்துக்கலாம். கேரக்டர் ஸ்டடியாக பார்க்கும்போது, நிழலும் பொருளுமா பார்க்கும்போது பெயர் சபைக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம், நம்ம கண்டிஷன் தெரிஞ்சிடும். தீர்க்க தரிசனமாக பார்க்கும்போது பெயர் சபையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது டைரெக்டாக. எருசலேமின் குமாரத்தின்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசம்தான். ஸோ இன்னைக்கு அவர் என்ன எச்சரிப்பு கொடுக்குறாருன்னா, அவர் வந்துட்டான்னு நம்ம கிளியர் பண்ணிட்டார், நம்மளை கேரக்டரை கைப்பிடிச்சி கூட்டு வந்து சபையில் உட்கார வச்சுட்டார். ஸோ இன்னைக்கு நம்ம எதை முதல்ல பார்க்கணும்னா, நம்ம அழைப்பை பார்க்கணும். நம்ம கிறிஸ்து கொடுத்துருக்குற வீடு எந்த மாதிரி வீடு? சாதாரண ஜனங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை அவர் கொடுக்கறது இல்லை இல்லைங்களா? நம்ம கேட்டோமா, எங்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வரோம், இந்த மாதிரி சத்தியத்தின்படி வாழணும்ன்ட்டு கனவுல கூட நினைக்கல யாருமே. பட் ஆனாலும் அவர் கொடுத்த கிருபை, ஒன்றும் சொல்ல போனால் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பிச்சைன்னு சொல்லலாம். அவர் கொடுத்து கூப்பிட்டு வந்து ஒரு அழகான சகோதர ஐக்கியத்தை கொடுத்து நம்மளை உட்கார வச்சுட்டு இங்கே இருந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உங்க கையை பிடிச்சி உங்க தாய் வீடு சபை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன், நீங்க என் கூட இலைப்பாரிட்டு இருக்கீங்க. அவரே சொல்றார் பெயர் சபைகளை பார்த்து, நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களா எப்போ ரெடி ஆகுறாங்களோ நான் அவங்கள என்ன பண்றேன், கூட்டிட்டு மேலே போறேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த எச்சரிப்பை முடிச்ச உடனே அடுத்த சீன் என்ன நடக்குது தெரியுங்களா? வாசிக்கலாம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? சோ சபை இயேசு கிறிஸ்துவை பார்க்குது இல்லைங்களா? அந்த சீன்ல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி வராரா? வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாக்கிய வாசனை வீசி. நமக்கு புரியுமா சொல்ல போனா ஒரு சுகந்த வாசனை அவர்கிட்ட அடிச்சிட்டு இருக்கு. அப்படியே அவர் எங்க இருந்து வராரா? வனாந்திரத்துல இருந்து அவர் வரார். சோ இது என்ன காரியம்? இது இயேசு கிறிஸ்துடைய 1ஆம் வருகையா 2ஆம் வருகையா? அப்படி 2ஆம் வருகைன்னா அவர் வந்து என்ன விஷயம் சபையோட பண்றார் அப்படிங்கிறது தொடர்ந்து பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் நமக்கு கிளியரா இருக்கு. அது என்ன என்பதை என்ன பண்ணலாங்க அடுத்த வாரம் பார்க்கலாம். பட் இந்த வாரம் கிறிஸ்து நம்ம கொடுக்குற ஒரு எச்சரிப்பு என்னன்னா, நம்ம நிலைமைய கண்ணு முன்னாடி காமிக்கிறார். நம்ம இந்த இருண்ட காலத்திலிருந்து சபை எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பெயர் சபைகளுக்குள்ள போய் அடி வாங்கி ப்ரொடெஸ்டன்ஸ் இந்த சபைகளுக்குள்ளெல்லாம் கடந்து வந்து கடைசியாக ஒரு சொல்யூஷன் கொடுத்தார் அவரு. நம்மளாம் சொல்ல போனால் பாக்கியவான்கள் தான். நம்மளாம் அந்த காலத்தில் இல்லை. கரெக்டான ஒரு அழைப்புக்குள்ள வந்து கரெக்டாக இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு கண்டுபிடிச்சு நம்மளுடைய தாய் வீடாகி அவருடைய அழைப்பு சுயாதீனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே உட்கார்ந்து கிறிஸ்துவோட உறவாடிட்டு இருக்கோம். அவர் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கார் படிச்சுட்டு இருக்கோம். இந்த இதை வந்து கிறிஸ்துவ சொல்றாரு, சபையும் சொல்லுது எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ நாம் இங்கிருந்து பெயர் சபைக்கு என்ன கொடுக்கலாம்? வார்னிங் கொடுக்க முடியும். நாங்கள் கிறிஸ்துவோட அந்த ஒரு உறவு, இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். எங்களை என்ன பண்ண வேணாம், எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது கிறிஸ்துவுக்கும் பிடிக்காது, அவரோட உண்மையான மனவாட்டி நமக்கும் பிடிக்காதுன்னு பார்க்குறோம். ஸோ பின்னாடி கிறிஸ்துவ அந்த வனாந்தத்தில் வந்து என்னென்ன காரியங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த ஒரு காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.